ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊட்டி டவுனில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படியே லைட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை ரொம்பவே கம்மி. ஸோ இந்த ஏரியாவில் இப்படி இருக்கிற ஏரியா கிடையாது. இதெல்லாம் மழை எப்படி அடித்தா அப்படியே சேராகி அப்படியே கசன்னு இருக்கும். நம்ம ஊட்டி சிட்டிக்குள்ளே போகணுமா அப்படி தோணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரு அவ்வளோ மழை இருக்கும் இந்த மாதம், இந்த ஆடி மாதம்லாம். ஆனால் இங்கே பார்க்குறேன் லைட்டாக இப்போ தூரிகிட்ருக்கு. இது பெருசாக ஒன்றும் இல்லை, லைட்டாக இருக்குது. ரோடு கூட ஈரமாகலை பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தான் பேஞ்சிட்ருக்கு மழை. எங்கேயுமே சேரு எதுவுமே இல்லை. நான் ஊட்டியை ரொம்ப வருஷம் இல்லை, நான் இப்போ தான் நான் இப்படி ஊட்டியை பார்க்குறேன். நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஊட்டியை. அப்படியே ஃபுல்லாக மழை அடித்து ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு. இந்த வருஷம் சுத்தமாக மழை இல்லை. யாரும் ஊட்டி சைடெல்லாம் வந்துடாதீங்க. ஊட்டி சைடெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஊட்டி சைடெல்லாம் இப்போ பிளான் போட்டு யாரும் வந்துடாதீங்க. பகல்லாம் பயங்கரமான சூடு, நைட்டு ஆவரேஜான குளிர் தான். பட்டு எப்படி இருக்குன்னா அப்படியே பச்சைன்னு இருக்கணும். இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்கு. இந்த ஏரியாலாம் அப்படியே மலைக்கு அதுக்கு பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. ஆனால் வந்து பார்த்தோன்னா இப்போ அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போய், இங்கே பாருங்கள் ரோட் சைட்லாம் இப்போ இருக்குன்னு காஞ்சி போய் பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஏரியா மட்டும்தான் மழை இல்லாமல் நான் தான் இப்படி தண்ணி கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நினச்சா, ஊட்டியே இப்படி இருக்கும்போது இந்த வருஷம் அவ்வளோதான் நாட்டிருக்கேன். இதுக்கு மேலே மழை வராது. இதுக்கு மேலே வரணும் அப்படின்னா செப்டம்பர் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் வரந்தாலும் வரலாம். பட்டு அவ்வளோதான். இனி இந்த வருஷம் காலி. இனி அடுத்த ஜூன், செப்டம்பர், அக்டோபரில் ஏதாவது மழை வந்துச்சுன்னா ஓகே. அப்படி வரல அப்படின்னா அடுத்த ஜூன் தான். மார்ச், பிப்ரவரி, டிசம்பர்லேருந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா டிசம்பரில் வந்து பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வைங்களேன், செடியெல்லாம் கரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு மாதிரி இதாகிடும். ஸோ மழையே இல்லாமல் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து மழையும் இல்லாமல் போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. பாருங்க க்ரௌடுமே கம்மியாக இருக்கு. க்ரௌடுமே கம்மி. நீங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மழை அப்படியே தூரிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை. ரோடு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மணி நேரமாக இப்படி தான் பேஞ்சிட்ருக்கான். நிலமே நனையாத மாதிரி. இப்படி ஐஸ் பிச்சு நம்ம பரவாயில்ல, நம்ம மறந்தால் வைக்கிறோம். தண்ணி கம்மியாக இருந்தால் போதும். பட் வந்து இந்த கிழங்கு, கேரட்டு அதெல்லாம் போட்டவங்க நிலமை ரொம்ப மோசம். இந்த டைம் பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸோட ரேட் எல்லாமே அதிகமாகிடும்.
ஸோ ஊட்டியிலேருந்து என்னென்ன போகுது, கேரட் போகுது, பீட்ரூட் போகுது, இந்த முள்ளங்கி, கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போகுதுல்ல. ஸோ அதோட ரேட் எல்லாமே பாருங்கள் அதிகமாகிடும். காய்கறி ரேட்டு இந்த வருஷம் நல்லா அதிகமாக போகும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். யாருனாலையும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. இப்போ தண்ணி இல்லை அப்படின்னும் போது பார்த்தோன்னா வேறு யாருனாலையும் அதெல்லாம் போட முடியாது. கிழங்கெல்லாம் போட்டு அதெல்லாம் காப்பாற்றவே முடியாது. ஸோ அதனால் யாரும் பண்ண மாட்டாங்க. டிமாண்ட் அதிகமாகிடும், சப்ளை கம்மியாகும், ரேட் அதிகமாகும். ரேட்டு அதிகமானாலும் அவங்க இப்போது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கான ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காதுல்ல. செலவு ஜாஸ்தி அவங்களுக்கு. தண்ணி டேங்க்கு, தண்ணி லாரிலாம் கொண்டு வந்து பிடிச்சி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இப்போது. இன்னும் நம்ம வந்த வருஷம் பார்த்து இப்படி இருக்கு. நொங்கு விற்கிறாங்க பாருங்க, நொங்கு. இதெல்லாம் எம்டியாக கிடக்குது. என்ன இது, வறட்சி இப்போவே ஆரம்பிச்சிருச்சா? ரொம்ப மோசம். டூரிஸ்ட் அவ்வளோக்கு இல்லை ஊருக்குள்ளே. இந்த ஏரியாலாம் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இந்த பாருங்கள், ஹோட்டல்லாம் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. இங்கே தான் வறட்சியாக இருக்குன்னா டூரிஸ்ட் ஏன் வரல? இல்பங்க். போன டைம் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஒரு வண்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேகனார் வண்டி. அது ஏதோ தெரியாமல் ஏதோ இதில் விழுந்துருச்சு போல். அவர் அப்படியே விட்டார். கொக்கோ போட்ஸ் அங்கே பாருங்க, அந்த வழி வர்றானா? கொக்கோ போட்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸா, அது பேர் வர மாட்டேங்குதே, என்னமோ ஒரு பிஸா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஹோட்டலில். அப்புறம் இப்போ ஒரு இடம் காட்டுற பாருங்களேன். தாண்டினோன்னே ஒரு கொஞ்சம் முன்னாடி போனோன்னு வைங்களேன், ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. வர்க்கி, தேங்காய் பண்ணு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணுறாங்க. இந்த ரோட்டில் அந்த இதுக்கிட்ட போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். வா 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 அப்படின்னு அந்த பேக்கரி கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரோடு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? ஃபிங்கர் போஸ்ட்லேருந்து இது இல்பங்க். இந்த இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபிங்கர் போஸ்ட் முடிஞ்சோடனே காட்டுறோம் பாருங்க. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க?
எங்கே இந்த இடம்? அப்புறம் கைஸ் இங்கே ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு பிளேஸ் தான், டூரிஸ்ட் பிளேஸு உள்ள. அது வந்து பார்க்கு. ஓகே, நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல, பொட்டானிக்கல் கார்டன். ஸோ அதே மாதிரியே கர்நாடகா கார்டன்னு சொல்லிட்டு இங்கே ஊட்டியில் ஒன்று இருக்குது. ஓகே. ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே தெரியுமா இருக்குது? பயங்கரமான ஸ்மெல். இந்த பாருங்க, யாத்ரா பேக்கரி இங்கே ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்று. ஃபுல்லாக அப்படியே பயங்கரமான தேங்காய் பண்ணு ஸ்மெல்லு. தேங்காய் பண்ணி சாப்பிடும்போது ஒரு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து ஸ்மெல் பண்ணும்போதே நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஃபீலு. இப்போ நான் வந்து அப்படியே வண்டிக்குள்ளே நான் அதை தேங்காய் பண்ணு வச்சுருக்க மாதிரியே எனக்கு அவ்வளோ ஸ்மெல்லு, அவ்வளோ பக்கத்தில் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. கர்நாடகா கார்டன்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எதுக்குடா கர்நாடகா தமிழ்நாடு கார்டன்னு வைக்காமல் எதுக்குடா கர்நாடகா கார்டன் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு சேர்ந்த இடம். ஓகேயா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மகாராஜா இருக்கார்ல, ஸோ அவங்களோட இடம் அந்த இடம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது இன்னுமே கர்நாடகானால தான் மெயின்டைன் ஆகிட்டு வருது. அந்த கர்நாடகா கார்டன் சொல்கிறது நம்ம ஊட்டியில் அவங்க தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வேல்விழியா? இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஓ, சீரியல். எங்கே பார்த்தாலும் சீரியல் தான் பேசுகிறாங்க. ஓகே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ், மைசூர் மகாராஜாவோட இடம் அது. ஸோ அவங்க அதை ரெடி பண்ணி அப்படியே பேலஸ்ன்ற கார்டன் மாதிரி பண்ணி பயங்கரம் பண்ணிருக்காங்க. அதை காட்டுறேன் நான். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெரியும். நாங்கள் நெக்ஸ்ட் நம்ம திருப்பி வரும்போது கர்நாடகா கார்டன் காட்டுறேன். உள்ள ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. இல்லை அது வேறையா? அது வேறன்னு நினைக்கிறேன். ஓகே, காட்டுறேன். குதிரை பாருங்க கைஸ், குதிரை. இது குதிரை. ஓகேயா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை கிடையாது, குதிரை மாதிரியே இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதி கோவேரி குதிரையா, காலாருக்கு ஏதோ ஒரு குதிரை கைஸ். ஆனால் ஆக்சுவல் குதிரை கிடையாது அது. இதெல்லாம் பாருங்கள், கழுதை, பாதி கழுதை பாதி குதிரை மாதிரி இருக்கும். அதை பாருங்க தம்பி, ரோட்லேயே நில்லு. ஓணம் ஸ்டாஃப் டூர். இதுதான் ஃபிங்கர் போஸ்ட் நம்ம தாண்டிட்டோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போ தலக்குந்தா நொங்கு இருக்கு பாருங்க. மழை டைமில் நொங்கு இல்லை, மழை டைமில் இப்போ தான் மழை பெய்யுது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ விவசாயம் பண்ணிருப்பாங்க திரும்ப அந்த ஏரியாலாம். கீழே இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க தண்ணி மழை பெய்யும்னு தானே எதிர்பார்த்து எல்லாமே பண்ணுறது. கடைசியில் இங்கெல்லாம் பாருங்கள் எம்டியாக கிடக்குது இந்த லேண்டெல்லாம். இந்த மாதம்லாம் நம்ம வந்து தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இப்போது நம்ம ஜூனில் கேரட்டு, பீட்ரூட் அதெல்லாம் பண்ணுவாங்க.
தண்ணி ஊற்றணும்னு தேவையில்ல. செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மழை தண்ணியிலேயே வந்துடும். தண்ணி ஊற்றி பார்க்கவே தேவையில்ல. நம்ம வேலை கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் எப்படி ஆச்சு. இதுதான் மெடிக்கல் காலேஜ், ஊட்டியில் மெடிக்கல் காலேஜ். அப்புறம் கோஸ் கேபேஜ் போட்டிருக்காங்க. எல்லாம் க்ளோஸ்ட். இங்கே பாருங்கள், என்னடா சாக்லேட் ஷாப் அது, அதே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இல்லை நமக்கு தான் அப்படி தெரியுதா, இல்லை நம்ம ராங் டைமில் வந்துட்டுமா? ஏன் இப்படி வெறிச்சோடி போய் கிடக்கு ஊர்? இப்படியெல்லாம் இருக்காது. ஊட்டி இப்படி இருக்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு அங்கே இங்கேயும் நடந்துட்டு வண்டி ஓட்ட முடியாமல் கேள் வண்டியெல்லாம் இங்கே அங்கே நல்லா பூந்துட்டு ரவுஸாக இருக்கும். பார்த்தா நிறைய கடைகள் மூடி இருக்கு, நிறைய. சரி, ஓகே. நீ என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இவங்க தான் பழங்குடியினர் ஸ்டாச்சு. இது எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. இவங்க தான் நீலங்கிரியோட பழங்குடியினர். மானில் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், யானை வச்சுருப்பாங்க. யானை ஸ்டாச்சுவில் வச்சுருப்பாங்க பாருங்கள், தெரியுதா? இது வந்து ஃபிங்கர் போஸ்ட் பக்கத்தில் ஏரியா பேர். ஃபோன் பேசிகிட்டே வராப்புல. குதிரை. அது இவ்வளோ நேரம் மழை அடிச்சது, லைட்டாக தூரிட்டு இருந்துச்சா. ரோடே எங்கேயும் நினைக்கல பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்க, இதுதான் பைன் ட்ரீஸ். பைன் குதிரை பாருங்க, எவ்வளோ குதிரை இருக்குன்னு. ஒளிச்சு வர இதான் தலைக்குந்தா. டிசம்பர் மாதம் நிறைய ரீல்ஸ் பார்ப்பீங்க. டிசம்பர் டு ஜனவரி இந்த 2 மாதத்தில் இந்த தலைக்குந்தா பேரை சொல்லி. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லட்டி ரோடு.
TN43 வண்டி மட்டும்தான் இந்த ரோட்டில் போகணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ரோடு தான் இது மேலே போனால். அதுலேயுமே இப்போ எதுவும் அலோவ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே அலோவ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ட்ரைவ் பண்ண தெரியாதவங்க வந்து அப்படி இப்படின்னு வண்டியை விட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. நிறைய வண்டி அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ அதனால் யாரையுமே இப்போ அலோவ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு. நிறுத்துவோமா? கொஞ்சம் அனுசரித்து இன்னும் பண்ணுவோம். இந்த வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ. ஸோ பாருங்க எப்படி இருக்கு ஊட்டி தலைக்குந்தா. சூப்பராக இருக்கு பாருங்க. அதெல்லாம் வீட்டில் மேய்க்கிற எருமைங்க. இங்கெல்லாம் ஐஸ் இருந்துட்டு க்ரௌடே இல்லாமல் இருக்கு பாருங்கள். டிசம்பர் மாதம் இந்த இடத்துல எங்கேயுமே வண்டி நிப்பாட்ட முடியாது. இதுக்குள்ளே இறங்கி போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து ஃபாரஸ்ட்டு போலீஸ் அவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லாக எல்லோ கலர் பூ இருக்கும். காட்டுறேன். இந்த எல்லோ கலர் பூ. ஸோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள், நடு ரோட்டில் இப்போ நடக்கிறேன் வண்டி. இந்த பூ இருக்குது பாருங்கள். இந்த பூ வந்து அப்படியே இது பெருசாக இப்போ எல்லாம் முடிகிற டைம் ஆச்சு மாதிரி அப்படியே ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த பூ தான் இருக்கும். அப்படியே பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அதான் இங்கே இருக்கிற மரம்லாம் எடுத்துட்டாங்க போல. நம்ம அப்படி போவோம். கரெக்டாக நம்ம ஃபார்ம்லேருந்து இங்கே வரைக்கும் 40 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு. யாருமே இல்லை. ரெண்டு டூரிஸ்ட் வண்டி இருக்குது பாருங்கள். 100-150 காரா இதில் இருந்த வண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 150 வண்டி தான் இருக்குது. 150 வண்டி, 2 வண்டி தான் இருக்குது. இந்த லைனில் ஆயிரக்கணக்கில் வண்டி நிற்கும். வந்து வெறும் 2 வண்டி. இதுதான் பைன் ஃபாரஸ்ட் உள்ள. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. என்ன க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை, இன்னைக்கு ஏதோ கவர்மெண்ட் லீவா? ஏன் இவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு? இங்கே பாருங்கள், எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி, ஓகே, அது ஏதாவது ஒரு இதனால க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 2 காரும் ஒரே கார்.
நம்ம போய் சேரலாம். இதுதான் கூடலூர் ரோடு. ஆனால் பரவாயில்ல, இங்கே வெயிலே அடிக்கிறது இல்லைல்ல. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பிச்சு எடுக்குது. இங்கே பாருங்கள் வெயில் இல்லை. ஒரு வேளை இன்னைக்கு இப்படி இருக்கோ என்னமோ. இந்த போண்டா, ஸ்வீட் போண்டா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த போண்டா வந்து கிடைக்கும். இது பாருங்கள், ஸ்வீட் போண்டா. நான் வேறு எங்கேயுமே இந்த போண்டாவை பார்த்ததே இல்லை. வேறு எந்த ஊர்லையுமே ஸ்வீட்டு இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க உள்ள. மைதா மாவா? மைதா மாவில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த போண்டா. நல்லாயிருக்கும். நம்ம லஞ்ச் வேறு சாப்பிடல நிற்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு